டியர் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் டு எவ்ரிபடி. லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணோம், லிஸ்ட் பார்த்தோம். லிஸ்ட்டில் வந்து அரே ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். அரே ரெப்ரசன்டேஷனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணோம், 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, 3 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. ஒரு சப்ஸ்கிரிப்ட் இருந்தால் 1 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு இண்டெக்ஸ் இருந்தால் 1 டைமென்ஷனல் அரே, 2 இண்டெக்ஸ் இருந்தால் 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பார்க்க போகிறது வந்து என்ன, 2 டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் 2D. ஓகே, சரி. இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா, 2 இண்டெக்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இண்டிஜர் a ஆஃப் 4,3,4 a ஆஃப் 3,4 அப்படின்னு என்ன அர்த்தம், 3 ரோ 4 காலம்னு அர்த்தம். 3 ரோ 4 காலம். இட் கண்டெய்ன்ஸ் 12 elements. This is a 2 dimensional array. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2 dimensional மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2 dimensional array. மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2 dimensional array. இதை வந்து 2 தான் பிரிக்கலாம். தட் மீன்ஸ் ரோ மேஜர் காலம் மேஜர் அப்படின்னு சொல்லி 2 தான் பிரிக்கலாம். ரோ மேஜர்னு என்னன்னா, ரோ வைஸா எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ரோ வைஸ் ஆர்டர். அதே மாதிரி காலம் மேஜர் இருக்கு. காலம் மேஜர் என்னன்னா, அதில் உள்ளக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, காலம் வைஸாக ஸ்டோர் ஆகும். ஓகே, ரைட். இப்போ ஒரு மெமரியில் வந்து ஒரு 2 dimensional அரே கொடுத்துட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், ஒரு 2 dimensional அரே எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன். மெமரியில் போய் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட்ஸை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். வந்து ஒரு அதாவது ரோ மேஜர் காலம் மேஜர் 2 டைப்பாக பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன பார்த்து. ஓகே, ரைட். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்கிறேன். இதில் வந்து என்ன, ரோ மேஜரில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ மேஜர், தட் மீன்ஸ் லொக்கேஷன் ஆஃப் ஒரு 2 dimensional அரே எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 dimensional அரே ஃபார்முலா, அட்ரஸ் ஃபார்முலா, அட்ரஸ் லொக்கேஷன் ஃபார்முலா, அட்ரஸ் லொக்கேஷன். That means location of A of row comma column, which is equal to base address plus size of the data type into this row minus row lower bound asterisk, there is a column upper bound minus column lower bound plus 1 plus column minus column lower bound. இதுதான் ஃபார்முலா. மெமரியில் வந்து அதாவது ரோ வைஸாக ஆர்டர் பண்ணோம்னா, ஒரு எலமெண்ட் வந்து எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரி, ரைட். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு சின்ன இது சொல்ல போகிறேன். திஸ் இஸ் எ பேஸ் அட்ரஸ். ஓகே, திஸ் இஸ் எ பேஸ் அட்ரஸ். This is a size of data type. This is a row, current row. This is a row lower bound. This is a column upper bound. This is a column lower bound. ஓகே, இதை வந்து இந்த கான்செப்ட்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இன் சி த சைஸ் ஆஃப் டேட்டா டைப் கேர்னு வச்சுக்கோ. அது அந்த கேரக்டர் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படும்னா 1 byte. ஓகே, ரைட். அதுக்கடுத்து இண்டிஜர், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 2 bytes. ஓகே, ரைட். லாங் இண்டிஜர், இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோனா 4 bytes. நெக்ஸ்ட் ஃப்ளோட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோனா 4 bytes. அதுக்கடுத்து டபுள் is 8 bytes. Double ஸ்டோர் பண்ணுறது 8 bytes. Long double 10 bytes.
இதாங்க மெமரியில் ஸ்டோர் ஒரு டேட்டா டைப்னு கொடுத்தாச்சுன்னா அந்த டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேர்னு சொல்லியாச்சுன்னா 1 byte, இன்டிஜர் 2 bytes, லாங் இன்டிஜர் 4 byte, ஃப்ளோட்டுக்கு 4 bytes, ஓகே, டபுள் ஈக்குவல் டு 8 bytes, லாங் டபுள் ஈக்குவல் டு 10 bytes. இதுதான் சைஸ் ஆஃப் தி டேட்டா டைப். எஸ்ங்கிறது டேட்டா. திஸ் இஸ் எ பேஸ் அட்ரஸ். இப்போ ரோனுடைய லோயர் பவுண்டு. ஓகே, ரைட். கன்சிடர் தி ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். Consider the following example. Integer a of 3, 4. This is a 2-dimensional array. It contains maximum of 3 rows, 4 columns. Okay, right. இப்போ a என்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். a என்ற ஒரு மேட்ரிக்ஸ், அதில் வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் 1, 7 is a 3 rows, 3 rows, 4 columns. The rows are 0, row number 0, 1, 0 based index. This is a 0 based index. That means அதனால வந்து என்ன பண்றேன்னா row number 0 ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 0, 1, 2. This is a column 0, column 1, column 2, column 3. This இதான் வந்து என்ன ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லியாச்சுன்னா இந்த காலம் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோல எப்படி ஒரு மெமரியில் எப்படி ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா this is a row major. This is இது பேர் வந்து row major. Row major என்ன சொன்னேன்? elements are stored in row wise. This is row wise. இப்போ இந்த மெமரியில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ற பாருங்க. This is a memory. First 12 elements. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 elements. First element, first row continuous. It means memory என்ன சொல்லிருக்கேன்? மெமரியில் வரக்கூடிய எலிமெண்ட்லாம் கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரோ மேஜர் ஆர்டர்னா ரோ வைஸாக இருக்கும். 1, 7, 1, 7, 4, 15. இது ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்து செகண்ட் ரோ 8. இப்போ நான் வந்து இந்த பேஸ் அட்ரஸ், திஸ் இஸ் அ பேஸ் அட்ரஸ் வந்துன்னா 2000ல் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2000ல் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ இது திஸ் இஸ் இன்டிஜர் டைப். இன்டிஜருக்கு எத்தனை பைட்ஸ் தேவை? 2 பைட் தேவை. அப்போ அந்த 1 ஸ்டோர் பண்ண 2 பைட் தேவை. 2001, 2002. அதுக்கடுத்து 2001, 2000, 2001. அடுத்து A7 எங்கே ஸ்டோர் ஆகும்? 2002ல் ஸ்டோர் ஆகும். 2004, 2002, 3ல் ஸ்டோர் ஆகும். இது வந்து எனக்கு 4, 5 அட்ரஸ். இந்த 5 உடைய அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். இந்த எலிமெண்ட் வந்து என்னது? 2,1. This is a position வந்து என்னது? 2,1. This is a position. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா லொகேஷன் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிள் அப்ளை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். லொகேஷன் ஆஃப் a of 2,1. a of 2,1 உடைய லொகேஷன் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து என்னது? 2080. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஃபார்முலால பேஸ் அட்ரஸ். பேஸ் வந்து இதான் பேஸ் அட்ரஸ் 2000 plus S means size of the data. இங்க இன்டிஜர் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்போ ஒவ்வொரு சைஸ் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இன்டிஜர் டிக்ளேர் பண்ணா சைஸ் வந்து 2 ன்னு சொல்லிருக்கேன். இன்டிஜர் டிக்ளேர் பண்ணா சைஸ் வந்து 2 இன்டு ஃபர்ஸ்ட் வந்துன்னா ரோ. எந்த ரோல இருக்கும்? ஃபர்ஸ்ட் 0th row. This is a position. Row number 2, column number 1. This is a row 2. First row 2. இத ரோவுடைய லோயர் பவுண்ட். திஸ் இஸ் a ரோனுடைய லோயர் பவுண்ட் 0, அப்பர் பவுண்ட் 2. காலத்துடைய லோயர் பவுண்ட் என்னது? 0, காலத்துடைய அப்பர் பவுண்ட் என்னது? 3. இதான் காலத்துடைய அப்பர் பவுண்ட். தி காலத்துடைய அப்பர் பவுண்ட், காலத்துடைய லோயர் பவுண்ட். திஸ் இஸ் a ரோனுடைய லோயர் பவுண்ட், லோயருடைய அப்பர் பவுண்ட். இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னா ரோ நம்பர் 2ல இருக்கேன். ரைட். 2, ரோவுடைய லோயர் பவுண்ட் என்னது? 0. நெக்ஸ்ட் இன்டு அடுத்த ஃபார்முலா என்னது? காலத்துடைய அப்பர் பவுண்ட் என்னது? 3 மைனஸ் காலத்துடைய லோயர் பவுண்ட் என்னது? 0 பிளஸ் 1. அடுத்து நெக்ஸ்ட் பிளஸ் அடுத்த ஃபார்முலா என்னது? C மைனஸ் CLB. C கரண்டா எந்த காலத்துல இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் காலம் 1 மைனஸ் CLB காலத்துடைய லோயர் பவுண்ட் என்னது? 0. ஓகே, இதாங்க அட்ரஸ் ஃபார்முலா. ஒரு இது கொடுத்துருக்கேன், அதில் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது. விச் இஸ் ஈக்குவல் டு 2000 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் 0 2 இன்ட்டு
3 minus 0 plus 1 4 plus 1 which is equal to 2000 plus 2 into 4 8 8 plus 1 9 9 into 2 18 2018 வந்துருச்சாங்க அஞ்சாவது தடவை எங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன் 2018 அப்போ எந்த ஒரு எந்த எல்லா எலிமெண்டோட அட்ரஸும் கண்டுபிடிச்சிடலாம் பேஸ் அட்ரஸ் திஸ் இஸ் a formula location of a of r comma c is equal to base plus s what do you mean s is the size of the data size of the data நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருக்கேன் r minus r will be r வந்து கரண்ட் ரோ எந்த ரோல இருக்கீங்க r உடைய லோயர் பவுண்டு CUB காலத்துடைய அப்பர் பவுண்டு காலத்துடைய லோயர் பவுண்டோட கழிச்சிட்டு இந்த ஃபார்முலா இதை அப்ளை பண்ணிட்டா கிடச்சிருச்சு திஸ் இஸ் அ ரோ மேஜர் னா ஒரு ரோ கொடுத்துட்டேன் அதில் வந்து என்ன பண்ணுறான் ரோ வைஸாக ஸ்டோர் பண்ணணும்னா அந்த எலமெண்ட் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்தாச்சு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து காலம் மேஜரை பற்றி பார்க்கலாம். அடுத்து இதை பற்றி பார்க்க போகிறோம் காலம் மேஜர்னு என்னென்னா we can elements are stored in column wise order. Elements are stored in column wise order. அதுக்கு ஒரு ஃபார்முலா இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த காலம் வைஸ் அடுத்து பார்க்க போகிறது வந்து காலம் மேஜர் என்னது elements are stored in column wise. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது லொக்கேஷன் ஆஃப் அதாவது என்ன இந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி காலம் வைஸாக ஸ்டோர் பண்ணால் அதுக்கு அட்ரஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் மீன்ஸ் லொக்கேஷன் ஆஃப் ஏ ஆஃப் ஆர் கமா சி ஆர் வந்து ரோ காலம் கரண்ட் எந்த எலமெண்ட்டில் கண்டுபிடிக்க போகிறீங்களா பேஸ் அட்ரஸ் அதே மாதிரி தான். எஸ் வந்து சைஸு இஸ் சிஎல்பி மீன்ஸ் காலத்துடைய லோயர் பவுண்டு ரோவுடைய அப்பர் பவுண்டு ரோவுடைய லோயர் பவுண்டு இது இஸ் த லோயர் பவுண்ட் இதுதான் ஃபார்முலா. ஓகே ரைட். ஒரு எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இது எப்படி ஸ்டோர் ஆகுது பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அதே எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துன்னா காலம் வைஸாக ஸ்டோர் பண்ணுறேன் சார். காலம் மேஜர்னா காலம் வைஸாக ஸ்டோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 186 காலம் ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் காலம் 7 10 5 அடுத்து 492 அடுத்தது 15 317 இதான் காலம். இப்போ அங்கே கண்டுபிடிச்சோம் அஞ்சுக்கு வந்து என்னது அட்ரஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 2018 கண்டுபிடிச்சோம். இப்போ அதே 5 எடுத்துக்குவோம். என்னது பொசிஷன் வந்து என்னது திஸ் ரெண்டாவதோட ஃபர்ஸ்ட் காலம் 2,1 பொசிஷன். இப்போ இந்த 5 வந்து காலம் வைஸா ஸ்டோர் பண்ணா எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது 2010 இதை கண்டுபிடிக்கணும். இதுதான் அட்ரஸ். இப்போ சப்போஸ் we have to find address of location 2,1 in column measure. அப்போ 5 அது 2,1ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 5. இதோட அட்ரஸ் வந்து 2010. இந்த 2010 வருதான்னு பார்ப்போம். ஓகே லொகேஷன் ஆஃப் ஃபார்முலா எக்ஸாம்பிள் லொகேஷன் ஆஃப் a of 2,1 அதே தான் 2,2 மீன்ஸ் இதில் லோயர் பவுண்டு வந்து அதே தான் 0 அப்பர் பவுண்டு 2 காலத்துடைய லோயர் பவுண்டு வந்து 0 அப்பர் பவுண்டு 3. ஓகே இட்ஸ் லொகேஷன் ஆஃப் a of 2,2 which is equal to ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன் பேஸ் அட்ரஸ். திஸ் இஸ் பேஸ் அட்ரஸ் வந்து 2000 ப்ளஸ் சைஸ் ஆஃப் தி டேட்டா டைப்ஸ் இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். எல்லா சைஸும் வந்து என்னது 2 ஸ்டார். இதே இது வந்துன்னா ஃப்ளோட்னு எடுத்துகிட்டு என்ன வரும் 4னு வந்துடும். சைஸ் வந்து என்னது இப்போ சப்போஸ் ஃப்ளோட்னு எடுத்துட்டா 4னு வரும். ஓகே ரைட். இப்போ அடுத்து காலம் மைனஸ் காலம் லோயர் பவுண்ட். காலம் வந்து என்னது ஃபர்ஸ்ட் காலம் லோயர் பவுண்டு 0 ஆஸ்டிக்ஸ் ரோவோட அப்பர் பவுண்டு 2 மைனஸ் ரோவோட லோயர் பவுண்டு 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் ரோ செகண்ட் ரோ மைனஸ் லோயர் பவுண்ட் 0 which is equal to first 2000 plus 2 star 1 minus 0 1 asterisk 2 minus 0 3 2 minus 0 plus 1 3 plus 2 which is equal to 2000 plus 2 into 1 into 3 plus 2 5 which is equal to 10 2000 plus 10 which is equal to 2010 வந்துருச்சாங்க ஆன்சர் 2010ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ இதே மாதிரி ரெண்டு இது பார்த்துருவோம் சார் ரீகால். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஒரு 2 டைமென்ஷனல் அரே
என்னது மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரே. ஃபஸ்ட்டு ரோ வைஸாக ரோ மேஜர் டைப் பண்ணோம். அதுக்கடுத்து காலம் மேஜர் டைப். இதில் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அடியுள்ள பெல் பட்டன் அனுப்புங்க. ஓகே சரி, இதோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்த செஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 2 டைமென்ஷனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.